மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்ட். குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரிய மாணவர்களே, உலக மக்களே, வணக்கம். இப்போது சில விஷயம் நம்ம ரஜினி ஷோஸும் இருக்காங்கள்ல, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட ஒரு 1000 வீடியோ மேலே நான் போட்டிருக்கேங்க ஏற்கனவே. இப்போ சரி, அதை விடுங்க. நம்ம போய் இப்போ பழைய வீடியோலாம் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. அந்த மாதிரி கெஞ்சிராலாம் கிடையாது. சரி, வாங்க வாங்க. கை கால்களைப் போல மனமும் ஒரு கருவி. கை காலைப் போலவே மனமும் ஒரு கருவி தான். நம் கை கால்களை நாம் உத்தரவு விடுவதற்கு பதிலாக என்ன, நம்ம கையை கொஞ்சம் அசைஞ்சு கொடு, காலே கொஞ்சம் அசைஞ்சு கொடு அப்படி சொல்லி இந்த மூலகத்தில் அது உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மை மீறி அவை அசைந்தால் உடல் முழுவதும் குழப்பம் ஏற்படும். என்னடா நமக்கு தெரியாமல் கையாடு டான்ஸ் எல்லாம் போடுது சொல்லினா ஒரு குழப்பம் ஏற்படும். அதுபோல் நம் மனமும் நம் உத்தரவை மீறி செயல்பட நாம் அனுமதித்தால் அது துன்பத்திற்குத்தான் இழுத்து செல்லும். நம்ம மனம் உள்ள ஒருத்தர் இருக்கிறான், அவன் சொல்கிறத கேட்கணும். அவன் சொல்கிறத கேட்கலாம், கண்டிப்பாக கஷ்டம்தான் வரும். அப்புறம் பாருங்கள், அபாயத்துக்கு பயப்படுகிறவர்களுக்குத்தான் எப்போதும் இவ்வுலகில் அபாயம் காத்திருக்கிறது. இந்த பயந்தாங்கொல்லிக்கு நம்ம திட்டு பையன், ஆமாம், அருவா கத்தி கித்தியெல்லாம் வச்சுன்னு 10 பேரை வெட்டுவான். ஆமாம், தனியாக போயெல்லாம் வெட்ட மாட்டான். நல்ல கைங்க, அவன் முன்னால் ஒரு 10 பேர் சுற்றுவான். 10 பேர் கூட சேர்ந்து கட்சிக்காரன் துடை கொடுத்து போய் பண்ணலான்வான். அதுக்கப்புறம் ராத்திரி பூரா தூங்காமல் இருப்பான். அபாயம், புரியுதா? அபாயத்துக்கு பயப்படுகிறவர்களுக்குத்தான் எப்போதும் இவ்வுலகில் அபாயம் காத்திருக்கிறது. துணிச்சலாளர் நம்ம நேர்மை உண்மை உண்டவன் ஒருபோதும் எவனுக்கும் பயப்படுவதில்லை. கடவுளுக்கு கூட பயப்பட மாட்டான். அதான் கடவுள் இல்லைன்றமே, அப்புறம் ஏன் பயப்பட போகிறோம்? சரி, அதை விட்டு. விஞ்ஞானம் பயனுள்ள வேலையால். விஞ்ஞானம் என்பது ஒரு அற்புதமான ஒரு வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமான். புரியுதா? விஞ்ஞானம் பயனுள்ள வேலையால், ஆனால் மோசமான எஜமான். அதை மறந்துவிடக்கூடாது, ரைட்டா? நம்ம சாட் ஜிபிடி, என்னது ஏஐயா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, கம்ப்யூட்டரா, ரோபோவா, அது உனக்கு கொண்டுடா பாவி. உயிரோடு இருக்கிற நல்ல ஃப்ரெண்டுன்றான், அவனே பின்னால் கொடுத்துறான். கம்ப்யூட்டருக்கு உயிரும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை, அது உன்னை கொள்ளாத. சரி, பார்த்துக்க. அதுக்கப்புறம் பாரு, ஒரு கன நேர அன்பு காலத்தால் முடியாதபடி உங்கள் இருப்பின் வெகு ஆழம் வரை ஊடுருவி விடுகிறது. அது உங்களுக்குள் தொடர்ந்து பிறப்புகள் எடுத்துக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு கன நேர அன்பே இத்தனை சிறப்பு கொண்டு இருந்தால் நம் வாழ்நாள் வரை அது எத்தனை சிறப்புகளை தரும். புரிந்து கொள்ளுங்கப்பா. ஒரு கன நேரம் அன்பு செலுத்தினாலே அது அவ்வளோ ஆழம் போகுதுன்னா, காலம் பூரா அன்போட வாழ். உன்னை நேசி, பிறரை நேசி, எதிரி நேசி, எல்லோரையுமே நேசி. அப்போ நீ காலத்துக்கு எவ்வளோ சாதனைகள் புரிவாய். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.